வெல்கம் டு மை சேனல் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம பிரவீன் பூர்வாதில் தக்ஷினி கதாயங் அதில் இருக்கிற முதல் கதையான மேரி பத்னி என் மனைவி அப்படிங்கிற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சரவணா கைடில் தான் இன்றைக்கி ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனிமாணிக்கம் நரசிம்ஹா ராவ் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இப்போ கஹானிக்கார் பரிச்சய, அதாவது எழுத்தாளரினுடைய அறிமுகம் பார்த்துடலாம். तेलुगु के हास्य लेखकों में मुनिमाणिक्यम नरसिंह राव जी अपना अद्वितीय स्थान रखते हैं. தெலுங்கினுடைய நகைச்சுவை எழுத்தாளர்களில் இவர் முனிமாணிக்கம் நரசிம்ஹ ராவ்ஜி வந்து தனக்கென ஒரு ஒப்பற்ற ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு. गृहस्थ जीवन के सौंदर्य का मनोहर चित्र खींचने में आप कुशल थे. ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய அழகான ஒரு, அதாவது சௌந்தரிய அழகு மற்றும் மனோகர் சித்திர ஒரு அழகான ஒரு படமாகவே அதை கொண்டு வர்றது. கீஞ்சனேமே அதை வரைவதில்னா நம்ம என்ன மன ஓட்டத்தில் கொண்டு வர்றது. ஆப் குஷல்தே அப்படி கொண்டு வருவதில் அவர் நேர்த்தியானவர். ஆப்கி கரீப் 30 புஸ்தகம் பிரகாசித்து ஹேம். அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 அதாவது 30 புஸ்தகங்கள் வந்து அச்சிட்டு வெளியிட்டு இருக்கிறார். ஆப்கோ कांतम कतलू पर तेलुगु भाषा समिति का पुरस्कार भी प्राप्त हुआ है. அவருக்கு காந்தம் கத்தலு அப்படிங்கிற தெலுங்கு பாஷாவினுடைய அந்த கமிட்டி, சமித்தினா அந்த கமிட்டி என்னுடைய அந்த விருது கூட அவர் பெற்றிருக்கிறார். ஸ்ரீ வே ஆஞ்சநேய சர்மானே இஸ் கஹானிக்கா அனுவாதிக்கியாக. இது வந்து எல்லாமே தெலுங்கில் எழுதுனது. அதை வந்து ஸ்ரீ வே ஆஞ்சநேய சர்மா அப்படிங்கிறவர் தான் இதை மொழிபெயர்ப்பு செய்தார். ஓகேவா? ஸோ அடுத்தது கஹானிக்கா சாராஞ்ச் பார்க்கலாம். கதையினுடைய அம்சம். லேக்கக் மச்சிலிப்பட்டினமே ரகத்தே. இந்த லேக்கக் நம்மளுடைய கதை நாயகன் வந்து மச்சிலிப்பட்டினத்தில் வசிச்சிட்ருக்கிறாரு. வே கிசி ஸ்கூல்மே அத்தியாபகத்தே. அவர் ஒரு பள்ளியினுடைய ஒரு ஆசிரியராக இருந்தார். காந்தம் உன்கி பத்னி தி. காந்தம் வந்து அவருடைய மனைவியாக இருக்காங்க. பிரயாகம்மா காந்தம் கி சஹேலி ஹே. இந்த பிரயாகம்மா வந்து இந்த காந்தம் அவங்களுடைய தோழி. வகு தபேதிக்கு கி பீமாரி சே பீடித்து தி. அவள் வந்து எலும்புருக்கி நோய், டிபின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நோயினால் அதனால் இவர் தாக்கப்பட்டிருக்கா. ராஜமகேந்திரி கே சானிட்டோரியமே உஸ்கி சிகிச்சா ஹோ ரஹி தி. ராஜமகேந்திரியினுடைய சானிட்டேரியம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவளுடைய சிகிச்சை போய்கொண்டிருந்தது. காந்தம் உசே தேக்னா சாக்தி தி. காந்தம் வந்து அவளை பார்க்கறதுக்கு விரும்புகிறா. காந்தம் ஜாதி தோ லேக்கோ பி ஜானா படுத்தா. காந்தம் போகணும் அப்படின்னா லேக்கக் கூட அவளுடைய போக நேரிடும் இல்லையா. பைசே அதிக் கர்ச் ஹோ ஜாத்தே. அப்போ 2 பேர் போகணுங்கும்போது என்னாகும், ரூபாய் வந்து அதிகமாக செலவாகும். इसलिए यह तय हुआ कि लेखक प्रयागम्मा को देख जाएगी. இதனால் ஒரு ஏற்பாடு செய்கிறாங்க. என்னென்னா லேக்கக் மட்டும் போய் அந்த பிரயாகம்மாவை பார்த்துட்டு வர்றதுக்கு அப்படின்னு இவர் மட்டும் புறப்படுறாரு. அவளும் ஒத்துக்கிறா, காந்தமும். कांतम ने बार बार पति से कपड़े बेडिंग और दुसाले का ख्याल रखने को कहा. காந்தம் வந்து அடிக்கடி என்ன சொல்கிறா அவளோட கணவன்கிட்ட, ஆடைகள், லக்கேஜு, அப்புறம் வந்து அந்த துசாலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் கொண்டு போகிற அந்த பெட்ஷீட், சால்வை அதெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஞாபக மறதி கேஸை அவர் வந்து எங்கேயான விட்டுருவார் அப்படிங்கிறதுக்காக இவங்க திரும்ப திரும்ப அவரை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. लेखक पत्नी से 25 रुपये लेकर रेलवे स्टेशन चले गए. இவர் நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுறாரு, அதாவது நம்மளோட இந்த அத்தியாபக் லேக்கக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 25 ரூபா அவள்கிட்டேருந்து வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகிறாரு. லேக்கக் ராஜமகேந்திரி ஸ்டேஷன் பர் உத்தரே. அவர் என்ன பண்ணுறாரு, ராஜமகேந்திரி ஸ்டேஷனில் இறங்குறாரு. उनको पता चला कि सैनिटोरियम 2 मील की दूर पर है. அவருக்கு அப்போ தான் விவரம் தெரியுது, சானிட்டோரியங்கேருந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து 2 மைல் தூரத்தில் இருக்குது அப்படின்னு. गाड़ी रखने से पैसा खर्च होगा ऐसा समझकर वे पैदल चले. அதாவது வண்டி பிடிச்சி போனோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா காசு தேவைப்படும் இல்லையா, அப்படி அதனால் இவர் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த கால்நடையாகவே போகிறாரு. வகா பிரயாகம்மா சே மில்கர் குஷல் க்ஷேம் பூஜா. அங்கே பிரயாகம்மாவை சந்திக்கிறாரு, அவள்கிட்ட நலம் விசாரிக்கிறாரு.
1 பஜே வஹாங் சே ராஜமகேந்திரி வாபஸ் ஆயே. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு அங்கேருந்து அவரு ராஜமகேந்திரி திரும்புறாரு. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராரு. ஏ ஹோட்டல் மே 4 ஆனே கா கானா காயா. ஒரு ஹோட்டல்ல 4 அணாவுக்கு 4 அணானா அந்த 25 பைசாமாம் அப்போ. இப்பலாம் அது செல்லாத காசு. அதாவது ரூ. 1 4ஆ பிரிச்சோம்னா அந்த 4 அணாம்போம். ஸோ அந்த 4 அணாவுக்கு அவரு சாப்பாட்ட முடிச்சிடுறாரு. ஸ்டேஷன் ஜாக்கர் டிக்கெட் லியா. அப்புறம் ஸ்டேஷன் போயி டிக்கெட் பெறுறாரு. அகலே தின் 10 பஜே லேக்கர் கர் பहुंच गए. மறுநாள் பார்த்தீங்கன்னா 10 பஜே 10 மணி நேரம் லேக்கக் என்ன பண்றாரு, வீட்டுக்கு வராரு. 10 மணி நேரம் ஆயிருச்சு. लेखक को 2-4 दिन बाद आने की बात थी. இப்படியே அவர் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா அவரு போகிற மாரி இருந்தது. மகர் வே அகலே ஹி தின் லௌட் கயே. இப்படி இவரு போயிட்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் போனாரு அப்படின்னா, அவருக்கு அந்த போயிட்டு வரதுக்கு மறுநாள் ஆகுறது போல் இருக்கு. உன்கே சாத் பேடிங் பி நஹி தி. இப்படி ஒரு நாள் அவரு போறாரு. போயிட்டு வரும்போது அவரு அகலே ஹி தின் லௌட் கயே. மறுநாள் அவரு வராரு ஒரு ட்ரிப்பு. ஏன்னா இவரு போயிட்டு தான் வராரு. பட் ஒரு நாள் மட்டும் இவருக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் ஆயிப்போச்சு. அவர்கிட்ட அந்த லக்கேஜ் கூட இல்லாம போயிடுச்சு. காந்தம்க்கோ ஆச்சரியம் ஹுவா. அப்ப வந்து காந்தம்க்கு ஒரே ஆச்சரியமாயிடுது. வஹ் பயா और दुःख के साथ कई सवाल करने लगी. அவ பயத்தோடையும், துக்கத்தோடையும் என்ன பண்றா? கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா. "என்னங்க நீங்க கொண்டு போன லக்கேஜ்லாம் என்ன ஆச்சு?" அப்படின்னு. लेखक ने अपनी कहानी सुनाई जो इस प्रकार है. லேக்கக் வந்து தன்னுடைய நடந்த கதைகள் எல்லாமே இந்த மாரி சொல்றார். "रेल बदलकर जाने से खर्चा कम पड़ता था." அதாவது ரயில் மாத்தி போகறதுனால கர்ச்சா கம் படுத்தாதா. ரொம்ப செலவு என்னாச்சு? கம்மியா போச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, इसलिए लेखक பீமவரம் பहुंचे. அதாவது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு, அங்கேருந்து இன்னொரு ட்ரெயினுக்கு புடிச்சு போற மாரி, டவுன் பஸ்ல போற மாரி, அந்த மாரி மாத்தி மாத்தி போறாரு. அவரு என்ன பண்றாரு, முதல்ல வந்து நான் வந்து என்ன பண்ணேன், பீமவரம் அடைஞ்சுட்டேன். भीमावरम से मछलीपट्टनम जाने के लिए टिकट मांगा तो टिकट बाबू बोले कि कैकलूर जाकर वहां से मछलीपट्टनम का टिकट लेने से 4 आने बच जाते हैं. அதாவது பீமரா வந்து மச்சிலிப்பட்டினம் போகிறதுக்காக டிக்கெட் கேட்குறாரு. அப்போ அந்த டிக்கெட்டு கொடுக்குற அந்த அவர் சொல்கிறாரு, நீங்கள் கைகளூர் போயிட்டு அங்கேருந்து மச்சிலிப்பட்டினம் போனீங்க அப்படின்னா அதுக்கு டிக்கெட் வாங்கிக்கிங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 அணா வந்து என்ன பண்ணும் மிஞ்சும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உஸ்கே ஆக்ரஹ் கே காரன் லேக்கக்னே கைகளூர் கா டிக்கெட் லியா. அவருடைய விருப்பத்தின்படி இவர் என்ன பண்ணுறார், அந்த கண்டக்டர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இவரும் கூட கைகளூருக்கு டிக்கெட் வாங்கிட்டார். गाड़ी में बैठने के बाद उन्होंने देखा कि उनका पर्स गुम हो गया. வண்டியில் ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கவனிக்கிறாரு, அவருடைய பர்ஸு காணாமல் போயிடுச்சு. கும்னா காணாமல் போய்விட்டது. रेल में बैठे सज्जनों में से एक ने कहा कि मास्टर जी. அப்போ வந்து ரேல்லேருந்து உட்காந்துருந்த ஒரு நல்லவர், சஜ்ஜனம்னா ஒரு அந்த மக்களிலேருந்து ஒரு நல்லவர் வந்து சொல்கிறாரு, ஒன்று சொன்னார். மாஸ்டர் ஜி आप जाकर पर्स को ढूंढ आइए. நீங்கள் போய் பர்ஸை என்ன பண்ணுங்க தேடுங்க. आपकी बेडिंग का हम ख्याल करेंगे. உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் நாங்கள் கவனமாக பார்த்துக்குறோம் அப்படின்னு. யகுமான்கர் லேக்கக்கு பர்ஸு டூண்டுனே கயே. இதை ஏற்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பர்ஸை தேடிக்கிட்டு போகிறாரு. பர்ஸ் நஹி மீலா. ஆனால் அந்த பர்ஸு கிடைக்கவே இல்லை. வே லவுட்டே தோ காடி சூட் சுக்கி தீ. அவர் திரும்புகிறாரு, ஆனால் அந்த வண்டியை அவர் விட்டுட்டார். வண்டி புறப்பட்டுருச்சு. உன்கே ஹாத்துமே 4 ஆனே தே. அவர் கையில் வெறும் 4 அணா தான் இருக்குது. வே வாஹாங் சே குடிவாடா ஜாக்கர் ஏக் மித்ர சே ருப்பியே உதார் லேக்கர் கர் பகுஞ்சே. இவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, குடிவாடா போய் அங்கே ஒரு நண்பரை சந்திச்சு அவர்கிட்ட பணத்தை வந்து கடன் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து இவர் திரும்ப வீட்டை அடைகிறாரு. ருப்பியே பி கோகையே பேடிங் பி கோகையா. அதாவது பணமும் போயிருச்சு, அது மட்டும் இல்லாமல் லக்கேஜும் காணாமல் போயிருச்சு, இழந்துட்டார். காந்தம்கோ இஸ் பாதுகா துக்குதா. இதை கேட்ட காந்தம் அவருடைய மனைவிக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. மகர் லேக்கக்குக்கோ விஸ்வாஸ் தாக்கி பேடிங் மில் ஜாயேகா. ஆனால் லேக்கக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நம்மளுடைய நாயகன் வந்து எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு, என்னோட லக்கேஜ் எல்லாம் எங்கும் போகாது, கண்டிப்பாக திரும்ப என்ன ஆயிரும் வந்துடும் அப்படின்னு அவர் நம்பிக்கை வச்சுருந்தாரு. दूसरे दिन सवेरे एक कुली आकर लेखक का बेडिंग और एक चिट्ठी देकर चला गया. மறுநாள் காலை ஒரு கூலி வந்து
லேக்கக் கிட்ட லக்கேஜ் மற்றும் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டான். காந்தம் खुश हुई காந்தத்துக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு. उसने बेटिंग खोलकर देखा तो उसमें कुछ मिठाई और एक साड़ी थी. இப்ப இந்த காந்தம் என்ன பண்றா, அந்த லக்கேஜ தொறந்து பார்க்குறா. பார்த்தான்னா, அதில என்ன இருக்கு? கொஞ்சம் ஸ்வீட்ஸும், அப்புறம் மிட்டாயி, அது அப்புறம் ஒரு சாடி, அதாவது ஒரு புடவை, ஜாக்கெட்லாம் இருக்கும் அதில. யஹ் தேக்கர் காந்தம் கோ பதி பர் ஷக் ஹுவா. இத பார்த்துட்டு அவளுக்கு இவரு மேல சந்தேகம் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா, இவரு போயிட்டு, போயிட்டு வரவரு ஒரு நாள் தங்கிட்டு வேற வந்திருக்காரு. ஸோ, இவளுக்கு ரொம்ப சந்தேகமாயிருச்சு. வஹ் லேக்கக் சே ஜகன்னே லகி. அவ லேக்கக்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. இசி சமயம் ஏகு சஜ்ஜன் வஹாங் ஆ பகுஞ்சே. அப்போ ஒரு நல்லவர், ஒரு நல்ல ஆளு ஒருத்தர் அங்க வராரு. उन्होंने कहा कि मास्टर के बेटिंग को मेरा समझकर मेरी लड़की ने उसमें अपनी साड़ी और चोली रख दी थी. அவர் யாரு தெரியுதா இப்போ உங்களுக்கு? அவரு தான் அவர்ட்ட சொல்வாரு இல்லையா? ஜி நீங்க போய் தேடுங்க உங்க பர்ஸ, நாங்க பத்திரமா பார்த்துக்குறோம்னு சொல்லுவார் இல்லையா? அவரு தான் அவரு. இந்த வண்டி புறப்பட்டவுடனே அந்த பேட்டிங் அதாவது லக்கேஜ அவரு வச்சுக்கிட்டு திரும்ப அவர்ட்ட கொண்டு வந்து குடுத்துடுறாரு. ஸோ அவரு சொல்றாரு, மாஸ்டர் உங்களுடைய பெட்டிய எங்களோடதுன்னு நெனச்சுட்டு என்னுடைய பெண் என்ன பண்ணிட்டா, அதில அவளுடைய புடவை மற்றும் சோலினா ஜாக்கெட், ப்ளவுஸ் எல்லாம் அதில வச்சுட்டா. ஜரா வே சீஜேன் தீஜியே. வேகமா அந்த பொருட்களெல்லாம் கொடுங்க. காந்தம்னே வே சீஜேன் தேதி. காந்தம் என்ன பண்ணிட்டா, இப்போ தான் அவளுக்கு எல்லாமே புரியுது. ஓ! பெட்டி மாறி போச்சு அப்படிங்கிற உண்மை. ஆனா அவ என்ன பண்ணா, சந்தேகப்பட்டு அவர்ட்ட சண்டை போட்டா இல்லையா? ஸோ அப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு. அந்த பொருட்கள்லாம் எடுத்து குடுத்துட்டா. வகு சஜ்ஜன் சலே கயே. அப்ப அந்த ஆளு போயிட்டான். कांतम ने लेखक से माफ़ी मांगते हुए काफ़ी का प्याला लेखक के हाथ में थमा दिया. இப்போ காந்தம் லேக்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறா. கேட்டபடி என்ன பண்ணுறா, ஒரு காஃபி குவளை, அதாவது காஃபி கப்பை லேக்கக்கூட கையில் கொண்டு வந்து அப்படியே கொடுத்துட்டு என்ன பண்ணுறா, அவரை சமாதானப்படுத்துகிறா. இப்போது கஹானிக்கு விசேஷத்தாயே இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விஷாரத் உத்தராத்தில் நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையாம்மா, சீர்ஷக்கு, கதோபகதன், கதோப்கதன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஷா சைலி, நெக்ஸ்ட் என்ன எழுதியிருப்பீங்க, ரங்கு மஞ்சு எழுதியிருப்பீங்க, கிளைமேக்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய எழுதியிருப்பீங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்கள் எழுதணும். இதில் இருக்கிற விசேஷத்தை எல்லாமே நீங்கள் பாயிண்ட் போட்டு எழுதுங்க. இதில் கொடுக்கல, நீங்கள் அதில் எப்படி கதோப்கதன் இருக்கும் அதே மாதிரி அதை பார்த்து எழுதிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணணும். ஓகே, இப்போ கஹானிக்கு விசேஷத்தாயின்னு பார்க்கலாம். ஹர் ஸ்திரீ அப்னே பதி கி க்ஷ்மதா கோ கம் ஹங்தி ஹே. ஒவ்வொரு பெண்ணும் அவருடைய கணவனுடைய திறமையை ரொம்ப கம்மியாக தான் எடை போடுறா. உஸ்கோ அசாவதான் அவர் மந்த புத்தி மாந்தி ஹே. அவரை அதாவது கணவனை அவள் ரொம்ப அலட்சியமாகவும் கம்மியான புத்தி, மந்த புத்தின்னா என்ன, மந்த புத்தி உடையவராகவும் தான் நினைக்கிறா. உஷ்பர் சக் பி கர்த்தி ஹே. அவங்க மேலே, அதாவது கணவன்கள் மேலே அவள் என்ன பண்ணுறா, மனைவி சந்தேகம் கூட படுறா. ஏக ஸ்வபாவ் காந்தம் காபி ஹே. இந்த ஸ்வபாவம் காந்தம் கூட அப்படியே தான் இருக்கிறா. ஜோபி ஆத்மீ படுத்தா ஹே. எந்த ஒரு மனிதன் படிக்கிறானோ, மேரி பத்னி வக கஹானிக்கோ அப்னே சம்பந்தமே ஹி பார்த்தா ஹே. தன்னுடைய மனைவியை கூட இந்த காந்தமோட எப்படி சம்மந்தப்படுத்தி தான் பார்ப்பாங்க. இஸ்லே இஸ் கஹானி கேலியே மேரி பத்னி உத்தம் ஷீர்ஷக் ஹே. அதனால் இந்த கதைக்கு இந்த மேரி பத்னி என் மனைவிங்கிற தலைப்பு ரொம்ப பொருத்தமானதாக இருக்கிறது. இது நீங்கள் எதில் எழுதணும்னா சீர்ஷக் எழுதணும். உத்தம் ஷீர்ஷக்குன்னு எழுதுவோம் இல்லையா, அந்த ஷீர்ஷக்கை பற்றி எழுதும்போது இதை நம்ம எழுதணும். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பூரி கஹானி மே ஷிஷ்ட் ஹாஷிகி ஃபுகார் ஹேம். இந்த முழு கதையிலையுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நகைச்சுவை அலை அப்படிங்கிறது எழும்பி இருக்கும். இஸ்லியே கஹானியுமே ரோஜ் கதா ஆப்னே ஆப் ஆ ஜாதி ஹேம். அதனால் கதையில் சிறப்பம்சம் தனக்குத்தானே அதோட சிறப்பம்சம் தனக்குத்தானே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. परिवार में होने वाली रसभरी घटनाओं के वर्णन से रोचकता தீவிர ஹோ ஜாதி ஹே. அதாவது நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய தினசரி நிகழ்ச்சிகளினுடைய வர்ணனை இதில் ரொம்ப தீவிரமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. கதோப்கதன் சரல் அவர் சுபோத் ஹே. இதோடைய இது எப்படி இருக்குது, உரையாடல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சுபோது நல்லாவும் இருக்குது. கதா கஹானி की शैली अनुपम और हमारी जिज्ञासा को बढ़ाने वाली है. கதையினுடைய, அதாவது கதா கஹ்னே கி சைலி, கதை சொல்கிற முறை அனுப்பம் ரொம்ப ஒப்பற்றதாகவும், அவர் ஹமாரி ஜிஞ்ஞாசா நம்மளோட அறியும் ஆவலை
படானே வாலி ஹே அதிகரிக்கிறதாகவும் இருக்குது. எங்க கஹானி அனுதின் ந லஹாக்கர் மூல் கஹானி ஹி மாலும் படுத்தி ஹே. இந்த கஹானி வந்து அனுதின் ந லஹாக்கர், அதாவது இது வந்து மூல் கஹானிக்கு மாலும் படுத்தி, இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்ட கதை அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாத மாதிரி இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா, பிரவீன் பூர்வாதில் நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு இது வந்து கண்டிப்பாக வரலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த தக்ஷினி கதாயங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 ஸ்டோரியில் ஆஃப் சிலபஸ் பார்த்தீங்கன்னா 6 தான். இதில் வந்து உங்களுக்கு தோத்தா ஒரு மைனா வந்து இப்போ அக்டோபர் 31 கேட்டுட்டாங்கம்மா. அதே மாதிரி மிருத்யு தண்டும் வந்து கேட்டுட்டாங்க. ஸோ நம்ம வந்து 3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் இந்த 1 எக்ஸப்ட் பண்ணி இந்த மீதி 2, அதுக்கப்புறம் வந்து நூருன் நிஷா அப்படின்னு இருக்கு இல்லையா, இது அப்போ 1, 3, 4 படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குட்டீஸ்.